உமையம்மை மயில் வடிவில் ஈசனை வழிபட்ட தலமானதும், தேவாரம் மற்றும் திருப்புகழ் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றானதும், திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி பூம்பாவை உயிர் பெற்ற தலமாகவும் 63 நாயன்மார்களில் ஒருவரான வாயிலார் நாயனார் அவதார முக்தி தலமாகவும் விளங்கும் புகழ்பெற்ற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களுள் தேவாரத் தலமான மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் மிகவும் முக்கியமானது. மயிலாப்பூர் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது. கையிலேயே மயிலே, மயிலையே கையிலே என்னும் சிறப்புடையது. மயிலாப்பூர் என்ற பெயரே மயிலை என்று மருவியது. வேண்டுவோருக்கு வேண்டியதைத் தரும் தேவலோக மரமான கற்பகத் தருவை போன்று தன் பக்தர்கள் தன்னிடம் வேண்டும் வரங்களை எல்லாம் தருவதால் இந்த அம்பிகைக்கு ஸ்ரீகற்பகாம்பாள் என்று திருநாமம். மூலவர் கபாலீஸ்வரர் பொன்னேவலநாதர். அம்மன் கற்பகாம்பாள் என்ற கற்பகவல்லியம்மை. தலவிருட்சம் பொன்னை மரம். தீர்த்தம் கபாலி தீர்த்தம், திருக்குளம். புராண பெயர் மயிலாபுரி, திருமயிலாப்பு, திருமயிலை கபாலீச்சரம், மயூராபுரி. ஊர் மயிலாப்பூர். மாவட்டம் சென்னை. வழிபட்டோர் சம்பந்தர், அப்பர், சுந்தரர், ஏடிகள் காடவர்கோன் நாயனார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், அம்பிகை, இராமர். பார்வதி மயில் உருவில் இத்தலத்தில் இறைவரை பூஜை செய்ததால் இத்தலம் திருமயிலை என்று பெயர் பெற்றது. பொதுவாக சிவாலயங்களில் சிவனை தரிசித்த பிறகே அம்பிகையை தரிசிக்கும் படியான அமைப்பு இருக்கும். ஆனால் இக்கோவிலில் கற்பகாம்பாளை தரிசித்து விட்டே கபாலீஸ்வரரை தரிசிக்கும்படியான அமைப்பானது தனிச்சிறப்பாகும். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி பெருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதில் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தின் போதும் 63 திருவிழாவின் போது கோயிலின் 4 மாட வீதிகளில் உலாவரும் தேரோட்டத்தை காண இலட்சக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து வருவார்கள்.